சில இடங்களை எல்லாம் நம்ம பார்த்ததும் மனசுல பதிஞ்சிடும். சில வீடுகளை எல்லாம் நம்ம திறக்காமலேயே நம்ம மனசை சிறைப்பிடிக்கும். ஆனா இந்த வீட்டோட விலையை கேட்கறப்போ இந்த காலத்துல கிடைக்காத ஒரு பொக்கிஷம்னு நம்மளை உணர்த்திடும். ஆமா மக்களே, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல வீடுகளோட விலையெல்லாம் கேட்டா தலையே சுத்துது. அந்த நிலைமையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டை 4.15 சென்ட் லேண்ட் ஏரியால 1590 ஸ்கொயர் ஃபீட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 3 பெட்ரூமை கொடுத்து இன்டு ஒர்க்ஸோடலாம் சேர்த்து 73 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த விலைக்கு இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. என்ட்ரன்ஸ்லயே மனசமயக்கிற மாதிரி ஒரு சூப்பரான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்கு. பார்க்கிங் ஏரியாலேயே கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்துல மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணது ஃபோயரோட ரைட் சைட்ல 16க்கு 16ங்கிற அளவுல ஒரு பெரிய லிவிங் ஏரியா, டிவி நெட், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் செஞ்சு சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே வடக்கு பார்த்த மாதிரி பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 3 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், எல்லா பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் போக அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஸ்பேஸும் இருக்கு. நீ பேசுனதெல்லாம் போது ரீட்டாவை வர சொல்லுடாங்கிற மாதிரி வீடு எங்க இருக்குன்னு எல்லாரும் கேட்பீங்க. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வீரபாண்டி பிரிவில் இருக்க மக்களே. இந்த வீட்டை பத்தின ஏதாச்சும் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்குங்க. 3 BHK வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூமும் கொடுத்து கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனும் நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நிறைய வீடு இருக்குது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தார் ரோடு இருக்குது, இபி, இன்டர்நெட் கனெக்ஷன், வாட்டர் லைன், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்படியே லெஃப்ட் போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா மளிகை கடை, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இந்த லொக்கேஷனில் இருக்குது. 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை 1590 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நீட்டான டிசைன் ஒர்க்குங்க. செம்மையாக ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக டெக்ஸ்ட் ஒர்க்கோட ப்ரௌன், லைட் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்டன் வச்சுருக்காங்க, அந்த ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, லைட் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது கார் என்ட்ரிக்கான அந்த பெரிய மெட்டல் கேட்டு. எலிவேஷனோட டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. MS ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. கேட்டோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா கேட் லேம்ப் இருக்குது. அப்படியே நம்ம கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 18க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. தாராளமாக 2 கார் நிறுத்தலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் கிளாஸியாக ஃபினிஷிங்கில், சீலிங்கில் ஒரு வரைக்கும் லே பண்ணி சீலிங்கில் நிறையா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க முடியும். வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம், இது வந்து வீட்டோட ரைட் சைடு. இதே மாதிரி வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோரை சுற்றியும் நம்ம பார்த்தோம்னா கிரானைட்டில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த விண்டோவுக்கும் பண்ணியிருப்பாங்க. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோவுக்கும் பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸ் லுக்கை வந்து நல்லா அழகாக காமிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோர் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுக்கு கீழே ப்ரொஃபைல் லைட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ஃபோயருங்க. ஃபோயரில் வந்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோயர்லேயே லெஃப்ட் சைடில் வந்து வீட்டுக்குள்ளே யாராச்சும் வராங்கன்னா வியூ பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு ஜன்னல் இருக்குது. அப்புறம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா இங்கே வந்து ஹால் இருக்குது. ஹால் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் கீழேருந்து மேலே வரைக்கும் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ப்ரொவிஷனோட ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியாவோட அளவு வந்து 16க்கு 17ங்க. ஒரு பெரிய லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியாலையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோயரில் பார்த்த மாதிரி மினிமலிஸ்டிக்கான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதில் ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ்லே பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இந்த இடத்துல 2 ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வாலில் தான் இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவி நெட் செட்டப்பும் இருக்குங்க. எங்கேயுமே வந்து நிறையா டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்காம மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் வீடு ஃபுல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. டிவி நெட்டோட பேக்ரவுண்ட்லேயே அழகாக லைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாலேயே ஒரு தனி பூஜா ரூமும் இருக்குங்க. பூஜா ரூம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமோட டோருக்கு வந்து டபுள் டோர் டைப்பில் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பூஜா ரூமோட அளவு 3க்கு 4. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஃபோயரில் ஸ்ட்ரைட்டாக வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 11ங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த சைடு வால் ஃபுல்லாமே ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து வால் ஷெல்ஃப் இருக்குது. ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இதை தாண்டி இந்த வீட்டில் இன்னும் 2 பெட்ரூம் இருக்குது. அது 2 வந்து மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் வந்து ஃபைபர் டோர் மாட்டியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5:7 வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். லிவிங் ஏரியாவிலேருந்து இந்த வீட்டோட 2nd பெட்ரூம் 3rd பெட்ரூம் எல்லாம் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய 2nd பெட்ரூமோட அளவு 10:16. இந்த பெட்ரூமில் இந்த சைடு வால் ஃபுல்லாமே எல்லோ கலரில் பெயிண்ட் ஒர்க் பண்ணி இந்த சைடு வால்லையே இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நம்ம ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்க்க முடியுது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் வால் ஷெல்ஃப் மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு 4:10. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கே பண்ணியிருக்கக்கூடிய டைல் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. தேவையான சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நான் வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். அப்படியே 2nd பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே பேரலாக இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 3வது பெட்ரூமோட அளவும் 10:16 தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2nd பெட்ரூமில் பார்த்த மாதிரியே மன்சில் வாலுக்கு அழகான பெயிண்டிங் ஒர்க்கு, அந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்லாம் செஞ்சுருக்கிறாங்க. மற்றபடி வென்டிலேஷனுக்கான ஜன்னல், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் போக இந்த இடத்துல தனியாக ஒரு வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனோட 4:3 அளவில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 4:7 அளவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் வந்து இந்த வீட்டில் அமைச்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சனை காமிக்கிறேன். லிவிங் ஏரியாவிலேருந்து டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்க்கு அழகாக இந்த மாதிரி ஷோபீஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷனோட உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது போக பேனலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க, லைட் ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 8:16ங்க. என்ட்ரானதும் இங்கே நம்ம பார்க்குறது டைனிங் ஸ்பேஸ். டைனிங் ஸ்பேஸில் ஒரு ஜன்னல் இருக்குது. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருவாங்க. கிச்சன் ஸ்பேஸில் 2 ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கிரனைட்டில் கொடுத்துருக்குறாங்க. கிரனைட் ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரியே குவாட்ஸில் சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல் இருக்கிற மாதிரியான சிங்க்கும் அங்கே 2 டேப்பும் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த இடத்துல வால் ஷெல்ஃப் இருக்குது. மேலே வந்து ஆர்சிசி லாஃப்ட் டைனிங்லேருந்து ஆரம்பித்து கிச்சன் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் போக டைனிங் ஸ்பேஸில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஃபோயர், லிவிங் ஏரியா, பெட்ரூம், டைனிங் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிறக்கான அந்த எக்ஸிட் டோருங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா வீட்டோட ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸுக்கு நம்ம வந்துடுவோம். கார் பார்க்கிங்லேருந்து இந்த செட்பேக் ஸ்பேஸ் வர வழியில் இருக்கக்கூடிய வழியில் எல்லாமே ஃப்ளோரிங்க்கு டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் இருக்குது. வீட்டோட பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரும் கூட ஃபைபர்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 3:7. இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம யூட்டிலிட்டி ஸ்பேஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் கூட இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவு அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்த்து 73 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டெரஸை பொறுத்த வரைக்கும் துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது, 2 வாட்டர் டேங்க் இருக்குது. அது போக துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 3 BHK வீடு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள்.